டெஸ்ட் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றோம். சவுத் ஆப்பிரிக்கா போறோம். சுமன் கில் அவர் இல்லாம போகவே முடியாது. அடுத்து வாங்க. ரிஷப் பண்ணிட்டு வைஸ் கேப்டன் விக்கெட் கீப்பர். ரிஷப் பண்ணிட்டா அவனுக்கு தான் கால் வலின்னு சொன்னீங்களா, அவனை யாரு கூட்டு வந்தா? கம்பேக். கம்பேக்கா கோ பேக்னு சொல்ல போறாங்க. ஒழுங்கா அவனை அடிக்க சொல்லுங்க. அடுத்து யாரு? எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். ஆமா, பேச முடியாது, பேசவே முடியாது. சரி ஓகே. கேஎல் ராகுல் பேச முடியாது, பேசவே முடியாது. பேச முடியாது. இவரே பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்த ஆளு சாய் சுதர்சன். சரி ஓகே. சப்ஸ்டியூட் பிளேயர் ஒரு ஆள் வேணும். கரெக்ட். அதுக்கு சப்ஸ்டியூட் பிளேயர் தேவ்தத் படிக்கல். சப்ஸ்டியூட்டுக்கு சப்ஸ்டியூட் தேவதத் படிக்கல். கரெக்ட். மூணாவது விக்கெட் கீப்பர் துருவ் ஜுரேல். எதுக்கு? அதான் எதுக்கு? அதத்தான் எதுக்கு. சரி, செம்ம பிளேயர் ரவீந்திர ஜடேஜா. வயசாயிருச்சுல, வேண்டாம். அதான் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் இளமையா வாஷிங்டன் சுந்தர். சரி ஓகே, வச்சுக்கோங்க. ஜஸ்பிரீத் பும்ரா. ஒர்க்லோடு. அந்த ஒரு டயலாக என்னைக்கு அவன் மறக்கிறானோ அன்னைக்குதான் இந்தியா முடிவு காலம். ரவீந்திர ஜடேஜாக்கு வயசாயிருச்சு. சரி, ரீப்ளேஸ்மெண்ட் அக்சர் பட்டேல். எத்தனை ரீப்ளேஸ்மெண்ட்? ரவீந்திர ஜடேஜாக்கு வாஷிங்டன் சுந்தரா, வாஷிங்டனுக்கு இது அக்ஷர் பட்டேலா? என்னங்க சொல்றீங்க? எதுக்கு இத்தனை ஸ்பின்னர் தெரியல. கூட்டு போங்க. ஹர்திக் பாண்டியா இல்ல, நிதிஷ்குமார் ரெட்டி வந்திருக்காரு. மெண்டல். ஹர்திக் பாண்டியா டெஸ்ட்ல விட்டே இல்ல. அவனை எதுக்கு இப்ப கொண்டு வர? நிதிஷ்குமார் ரெட்டியை கொண்டு வந்தோம் சொல்லு. உடனே ஹர்திக் பாண்டியா இல்ல, அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எதுக்கு? நிதிஷ்குமார் ரெட்டி அவ்வளவுதான். முகமது சிராஜ். சமி இல்லையா? சமி இல்ல, முகமது சமின்னு சொல்ல வந்தீங்கன்னு நினைச்சேன். முகமது சிராஜ். சரி ஓகே. குல்தீப் யாதவ். ஆனா நானும் அதுதான் கேட்கிறேன். எல்லா டெஸ்ட் மேட்சுக்கும் எடுக்கிறோம். ஒரு மேட்ச்லயாச்சும் அவரை விளையாட வைப்பீங்கன்னு பாக்குறேன். ஒன்னும் வாய்ப்பே இல்ல. பயம் கட்டுறதுக்கு பயம் காட்டுறது குல்தீப் யாதவ். டேய், குல்தீப் யாதவ் பேரை பார்த்தா பயம் வராது. அவன் கையில பவுலிங் கொடுத்து பவுலிங் போடுறான்னு சொன்னாதான் பயம் வரும். என்னடா சொல்றீங்க? சரி, கடைசியாக புது வருகை கிடையாது, ரொம்ப நாள் கழிச்சு புது வருகை ஆகாஷ்தீப். ஆகாஷ்தீப்பா? எதுக்கு புது வருகை? எதுக்கு? அதான் புது வருகை. சரி, ஹர்ஷித் ராணா என்ன ஆனாரு? அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். ரொம்ப அவர் கொஞ்சம் ஒர்க் அவுட்ல இருக்காரு, அதனாலதான். ஹர்ஷித் ராணா ஒர்க் அவுட் இருக்கட்டும்.